இந்த மாத ராசி பலன் வரிசையில் நாம் இப்போ பார்க்குறது வந்து மிதன ராசி. இந்த மிதன ராசி அப்படின்னாவே பார்த்திங்கன்னா புதனுக்குடைய ஒரு வீடு, நையாண்டி, நக்கல், விக்கல் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி தொடர் வாய்ப்பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர் வார்த்தை வாய் வார்த்தை நினச்சதுக்கெல்லாம் ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறது. டக்குன்னு ஆரம்பிக்க மாட்டாங்க, ஆரம்பித்தா அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது மிதனம். இப்போ இந்த மிதன ராசி இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா மிதன ராசியில் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கினது தான் இது. இது உபயராசி, காற்றாசி, ஆண் ராசி, ஒற்றை ராசின்னு சொல்லக்கூடியது. இந்த மிதன ராசி அதாவது ஒரு காமெடி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி அப்போ இது என்ன அப்படின்னா மிதனம் அப்படி நையாண்டி, ஆராய்ச்சி, விஞ்ஞானி, இப்படி நிறையா இப்படி சொல்லிகிட்டே போகலாம். மிதன ராசியில் திறமசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். கல்வியாளர்கள், ஆசிரியர், ஆராய்ச்சி, இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் எல்லாம் வந்து நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் பொருந்தும். மிதனத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால அந்த ராசியில் செவ்வாய் இருக்கிறது வந்து கொஞ்சம் கோபம் வரும். 3 வேடங்களையும் கலந்து அடிக்கக்கூடிய ஒரு நபர் மிதன ராசி அன்பர்கள். ஓகேவா? காமெடி வேஷம், அதே மாதிரி வில்ல வேஷம், ஹீரோ வேஷம், குணச்சித்திர வேடம், இந்த 4 வேடங்கள் தரிக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த மிதன ராசி அன்பர்கள். இவர்களுக்கெல்லாம் சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாகும்போது தலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிர்ன்னு ஏறும், சுத்தம், நரம்பு, ஹெட்டு, தலை சம்மந்தப்படக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொடனி, பேக் சைடு, தண்டுவடம், இது மாதிரி சம்மந்தப்படக்கூடிய இதுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மிதனத்திற்கு 4ஆம் பாகம், சுகஸ்தானமாகிய 4ஆம் பாகம், அதே மாதிரி 2க்கு உடையவர், 2ற்கு வாக்குஸ்தானம், தனஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்திற்கு, குடும்பஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்திற்கு உடையவர் 9இல் பயணிக்கிறார் சனியோடு. அப்போ வந்து சனியோடு சந்திரன் இணைவது அப்படின்னா இவர் மனோவசியக்காரகன் சந்திரன். சனி இரும்பு, ஆராய்ச்சி, அமைதியாக, மெதுவாக, மௌனமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நபர், இப்படியும் வச்சுக்கலாம் சனி சம்மந்தப்பட்டால். ஏன்னா சனி வந்து மெதுவாக நகரக்கூடிய கிரகம். அதிக ஆயுள், மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் சனி. இந்த மிதன அதிபதி வந்து புதன். அந்த புதன் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசிக்கு அதிபதி 3இல் சூரியனோடு தொடர்பு கொண்டது. அரசு சார்ந்த சலுகை, எதிர்பார்ப்பு, ஏதாவது மாணவிகள் அந்த வயதில் உள்ள கல்லூரி படிப்பு, அதாவது நடுநிலை, உயர்நிலை, +1 +2 இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மாணவியர்களுக்கெல்லாம் ஒரு புதுவிதமான ஒரு நல்ல ஒரு அமைப்பு. கல்வியில் இல்லை எக்ஸாம் எழுதுறது, இல்லை வரவேண்டிய சில விஷயங்கள், கவர்மெண்ட் சலுகை, ஒரு சைக்கிள், வண்டி, லேப்டாப்பு இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் வந்து தானாக தேடி வந்து கொடுத்துருவாங்க. அந்த வயதில் உள்ள மாணவியர்களுக்கு தேடி வந்து இப்போ கிடச்சிரும், வாங்கிக்கலாம் நீங்கள் போய். அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இருக்கும். சுகஸ்தானமாகிய 4ஆம் இடம் சொல்கிறது மிதனத்திற்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அது புதனுடைய வீடு தான். இப்போ அந்த இடத்துல வந்து கேது வந்து கொஞ்சம் ஞானத்தை கொடுப்பார், குழைப்பிடுவார். ஞானக்காரகன் கேது, ஆசை நாயகன் சுக்கிரன். அதாவது உயிர் கொடுப்பவர் சூரியன், உயிரை ஆள்பவர், உயிர் கொடுப்பவர், மூச்சுக்கு அதிபதி, உயிருக்கு அதிபதி, எல்லாம் சூரியனே. இப்போ இந்த 4 அமைஞ்சிருக்கிற இந்த மிதன ராசிக்கு வந்து 4 அமைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய யோகம். தாய் வகையில் இருக்கின்ற கசப்பு நீங்கும். தாய் வகையில் இருக்கின்ற அந்த சொத்து ஏதாவது பழைய ஒரு கசங்களாகி, பஞ்சாயத்தாகி, பிரச்சனையாகி அங்கே வந்து
கிடக்கிறது அப்படி அது பாட்டு உருட்டிக்கிட்டே இருக்கிறவங்க ஒன்றும் விட தெரியல அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும். மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் தானாக வந்து அமைஞ்சிரும். இப்போ அது கிடச்சிரும். ஆக தேடுதல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 7ல் வந்து 7க்கு உடையவர் வந்து குரு. இப்போ 7க்கு உடையவர் அந்த ராசிக்கு 12ல் வந்து அமைஞ்சிருக்காரு. சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருக்கிறது வந்து திருமண தடைகள் கண்டிப்பாக நீங்கும். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா திட்டமிட்ட கல்யாணம் அப்படிங்கிறது கூட பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகையை அடித்து முறைப்பிரகாரம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நிறையா ஒரு 1000 பேர்த்துக்கு 100 பேர்த்துக்கு 500 பேர்த்துக்கு இப்படி வந்து பத்திரிகை அடித்து விளம்பரம் பண்ணி சோறு போடுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் இருக்காது. இது பொதுவாக என்னுடைய கணிப்பு. இது வருங்காலம் இப்படித்தான் இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. திட்டமிட்ட கல்யாணங்கள் எதுவும் நடைபெறாது. அதே மாதிரி வந்து அதாவது மாற்று ஒரு வாய்ப்பு, மாற்று ஒரே இனம் அல்லாத மாற்று கம்யூனிட்டி, இந்த மாதிரி வந்து திருமண வாய்ப்புகள் எல்லாம் மாற்றி அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு, விருப்பப்படி அமையக்கூடிய காலங்கள், இந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து இந்த மாதிரி தான் அமையும். சிறப்பாக வந்து அப்படியெல்லாம் வந்து நினைக்கிற மாதிரியெல்லாம் இனிமேல் அமையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இனி வரக்கூடிய காலங்களெல்லாம் இப்படித்தான் இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த மிதுன ராசியிலையும் மிதுன ராசி அன்பர்களுக்கும் இப்படி ஏதாவது லவ்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு அந்த கேட்டகரியில் உள்ள நபர்கள் எல்லாம் இப்போது இந்த புரட்டாசி மாதம் தொட்டு இல்லை, இதுக்கு முன்னாடியே லைவாக நிறையா படம் ஓடிட்டுருக்கு. அப்படியெல்லாம் சில விஷயங்கள்லாம் லவ்ஸில் போயிட்டுருக்கோம். அப்படியும் இருக்கும் இந்த அன்பர்களுக்கு, அப்படியும் இருக்கும். நான் தேடுறது கிடைக்குமா, அதுக்குள்ளே நான் ஜம்ப் பண்ணி அப்படி போய் ட்ராவல் பண்ணி ஓகே பண்ணிடுவேனா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்விகள் எல்லாம் இப்படி இருக்கலாம். ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும், நல்ல வாய்ப்புகள் எல்லாம் நினைத்தாற்போல் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பெல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி சலுகைகள் எல்லாம் அரசு வாய்ப்பு, அரசு சலுகை, தொலைதூரம் வெளிநாடு பயணம், அவுட் ஆஃப் ஏரியா, இதுக்குண்டான தொலைதூர வாய்ப்புகள் எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு யோகங்கள் எல்லாம் இனி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். முடிந்தளவு வந்து வழிபாடு முறைகள் என்ன, காக்கை குருவிகளுக்கெல்லாம் உணவிடுதல் ரொம்ப மிகுந்த சிறப்பு. மெயினாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த இறை அப்படிங்கிறதே காக்கை குருவிகளுக்கு, ஈசானி மூலையில் காக்கை குருவிகளுக்கு கம்பு, தானியம், சிறுதானிய வகைகள் எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு ஒரு மண் சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டா அந்த சிட்டுக்குருவிகள், காக்கை குருவிகள் எல்லாம் வந்து பொறுக்கும்போது உங்களுடைய முன்னோருடைய சாபம், பாவ கர்மா அதிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இதுதான் பரிகாரம் அப்படிங்கிறது வந்து ஜாதக ரீதியாகவே பார்த்திங்கன்னா பரிகாரம் தீர்வல்ல. பரிகாரம் என்பது உங்கள் மன திருப்திக்காக நீங்கள் செய்து கொள்வது தான் பரிகாரம் தான் தீர்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ஜட்ஜ்மெண்ட்டு அது கிடையாது. அதனால் வந்து பரிகாரம் என்பது உங்கள் மன திருப்திக்காக செய்வது, அவ்வளோதான். கோயில் என்பது உங்கள் திருப்திக்காக செல்வது வருவது, அதுதான் உண்மை. அதனால் உங்கள் மனம் என்ன செய்யணும் வேண்டுமென்றால் இது மாதிரி அதிலிருந்து ஒரு நல்ல ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். அப்பா அம்மா இருக்கும்போது, பெரியவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களை வணங்குங்கள், அவர்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுங்கள், அவர்களை வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். நிச்சயமாக அனைத்தும் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு புதிய யுக்தி, புதிய சக்திகள் எல்லாம் பிறந்துவிடும். இதுதான் இறை, அதுதான் கடவுள், அதுதான் ஆன்மீகம், வேறு எங்கும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை விட்டு எங்கேயே ஓடி 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 தேடக்கூடாது. அதனால் வந்து முடிந்தளவு வந்து இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி ஓடக்கூடாது. அதனால் இருக்கும் பொக்கிஷம், கடவுள் ஆசீர்வாதம் எல்லாம் உங்களோடு இருக்கிறது. அதனால் இருக்கும்போது அந்த அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கும்போது அவங்களெல்லாம் முன்னோர்களை வணங்குங்கள், பெரியோர்களை வணங்குங்கள், மதியுங்கள். முடிந்தளவு வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நல்லவைகள் எல்லாம் வாழுகின்ற காலத்தில் நல்ல காரியங்களை எல்லாம் ஓடி ஓடி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். முடியாதவர்களுக்கு இது போன்ற சில காரியங்களே உங்களுக்கு ஒரு பெரிய நீங்கள் எந்திரிப்பதற்கு, நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதையில் நகர்வதற்குண்டான ஒரு முன்னேற்றத்திற்குண்டான ஒரு அறிகுறி. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அந்த மாற்றி அமைக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம்
நம்பிக்கை ஆழமான சில விஷயங்கள், நம்பிக்கையான ஆட்கள் நீங்கள், அந்த வாய்ப்புகள் எல்லாம் வரும். இருப்பினும் இந்த புரட்டாசி மாதம் தொட்டு இனி வரக்கூடிய காலங்களெல்லாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நிதானமாக, பொறுமையாக, அமைதியாக சிந்தித்து செயல்படுங்கள். புரட்டாசி முதல் கொண்டு இனி வரக்கூடிய காலங்கள், மாதங்கள், வருடங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பொக்கிஷ காலமாக நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களெல்லாம் அமையும் என்பதில் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.